காலம் கெட்டு கிடக்குது மச்சி. கண்ட இடத்துல கேமரா வைக்கிறாங்க, வாட்சில் வைக்கிறாங்க, கக்கூஸ்ல வைக்கிறாங்க, பல்புல வைக்கிறாங்க. ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்குது மச்சி. பீஸ் ஆஃப் மைண்டே இல்லைன்னா அப்புறம் எப்படி நான் போய் அது என்ன தோணுதுன்னா, இந்த மாதிரி ப்ராப்ளமே இல்லாமல் லோக்கலில் ஒரு இடம் இருக்குது. கடைசியா லோக்கல்லையே எந்த இடம்டா? வல்சரவாக்கம். வல்சரவாக்கமா? லோக்கலா? எந்த இடம் சார்? சொல்லுங்க சார், நானும் தெரிஞ்சுக்கிறேன். என் வீடு தான். என்னது உங்க வீடா? ஏங்க பெரிய டீல் கிடைக்குன்னு நினச்சி உங்ககிட்ட வந்தால் நீங்கள் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் வெட்டியாக பேச நான் தான் கிடச்சேனா? உங்களை பார்த்து அனிமன் போகிற மாதிரி தெரில. இங்கே வந்ததுனால எனக்கு டைம் தான் வேஸ்ட்டு, உங்கள் டைமும் வேஸ்ட்டு. என்னை ஆளை விடுங்க. இனிமேல் இந்த மாதிரி விஷயத்துக்கு என்ன கூப்பிடாதீங்க. ஏய், அண்ணன் இருக்கேன், அண்ணன் முன்னாடி இப்படிலாம் திட்டலாமா? ஏய், யாரா நீ? நான் தான்டா அண்ணன்டா. அண்ணனா? அவ்வளோதான் உனக்கு. ஏரியா பக்கம் வா, உன் தலையை எடுத்துடுறேன். டேய், என்னடா பண்ணுவ? என்னடா பண்ணுவ நீ? ஆளி மூஞ்சியம் போடா, ஷூ போட்டிருக்க நீ. போடா வாடா, ஏரியா பக்கம் வாடா, உனக்கு இருக்கு. இங்க நடந்ததுக்கு இவனுக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி உட்காந்துருக்கா. டேய் டேய், அண்ணே அண்ணேன்னு வாயார கூப்பிட்டுக்கிட்டு இருந்தான்டா அவனைய. இப்படி குளம் நிறைய கழுவி கழுவி ஊத்திட்டு போறான்டா என்னைய. நீ கொஞ்சம் கூட கவலைப்படாம இன்னும் திங்கிங் இல்லை மச்சி, வீட்டில் கரெக்டுன்னு தோணுது எனக்கு. இப்போ வீடு சேஃப் மச்சி, நான் வீட்டிலே பார்த்துக்கிறேனே. தேங்க்ஸ் மச்சி. ஒரு மக்களை மகிழ்விக்கிற கலைஞனா நான் பாட்டுக்கு தேமேன்னு படப்பிடிப்பு நடத்திக்கிட்டு இருந்தேன். எங்கேயோ இருந்தவனை போனை போட்டு வர சொல்கிறான்னா, ஹனிமூனுக்கு போகணும், ரிசார்ட்டு பார்க்கணுன்னா. ஏன் ஹனிமூனுக்கா ரிசார்ட்டு பார்க்கணுன்னா? அவன் ஹனிமூனுக்கு தானே சொன்னா. எல்லாத்தையும் வேணாம் வேணான்னு சொல்லிட்டு கடைசியில் வீடு. அதெல்லாம் கூட இருக்கட்டும், ஏரியா பக்கம் வாடா, உன்னை வெட்டாமல் விட மாட்டேன்னு சொல்லியிருக்கா. முருகா போக மாட்டேனே முருகா. 6 மணி வரைக்கும் இங்கே தான் முருகா இருப்பேன். கொஞ்சம் நெஜமா கேட்டிருக்கா, நாக்க புடுங்குற மாதிரி கேட்டிருக்கா. நீ தாண்டா எனக்கு சிறந்த நண்பன். இப்படியே படுத்துட்டு 6 மணிக்கு மேல யார் தூங்குறது? நான் இல்லைங்க. வாங்க சார், உள்ள வாங்க. சார், நான் அட்வான்ஸ் எல்லாமே செட்டில் பண்ணிட்டேன். அது இல்லைம்மா, நான் வந்த விஷயமே வேற. இந்த ஏரியாவில் தப்பு தண்டை நிறைய ஆகிப்போச்சு. அதிகமாக திருட்டெல்லாம் நடக்குது. குறிப்பாக தனியாக இருக்கிறவங்க ஃப்ளாட்ஸு தான் அதிகமாக நடக்குது. ராத்திரி நேரத்தில் யாரும் தனியாக வெளியே போக முடியலம்மா. இது சம்பந்தமாக போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். அவங்களும் ஆக்ஷன் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஏன் சார் என்கிட்ட சொல்றீங்க? ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால இந்த ஏரியாவில் இருக்கிற எல்லார்கிட்டையும் ஐடி ப்ரூஃப் ஜெராக்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு வர சொன்னாங்கம்மா. இந்த ஃப்ளாட்டுக்கு நான் தானே ஓனரு, அதனால் இங்கே தங்கியிருக்கங்களுடைய ஐடி ப்ரூஃபை வாங்கிட்டு போகலான்னு வந்திருக்கேன். இந்த ஃப்ளாட்டில் நீங்கள் தான் தங்கியிருக்கீங்க, அதான் உங்கள் ஹஸ்பண்டோட ஐடி ப்ரூஃப் ஜெராக்ஸ் காப்பி வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். கொடுக்குறீங்களா? என்னோடது இருக்கு, ஆனால் அவரோடது என்கிட்ட இல்லை. அவர் இப்போ வீட்டில் இல்லை, வெளியில் போயிருக்காரு. நான் வேணா வந்த உடனே வாங்கி வைக்கிறேன். நீங்கள் அடுத்த தடவை வரும்போது 2 பேரோடதும் சேர்த்து வாங்கிக்கோங்க. ஒரிஜினல்லாம் வேண்டாம்மா, ஜெராக்ஸே போதும். என்கிட்ட அவரோட ஜெராக்ஸ் கூட இல்லைங்க. என்னம்மா, உங்கள் ஹஸ்பண்டுடைய ஐடி ப்ரூஃப் ஜெராக்ஸ் காப்பி கூட உங்ககிட்ட இல்லை? என்னம்மா நீ? சரி, நான் அடுத்த தடவை வரும்போது வந்து வாங்கிட்டு போகிறேம்மா. மறக்காமல் உங்கள் ஹஸ்பண்டுக்கிட்ட ஐடி ப்ரூஃப் ஜெராக்ஸ் காப்பி வாங்கி வைமா. இப்போ நான் கிளம்புறேம்மா. வரேன். கல்வியா செல்வமா வீரமா, அன்னையா தந்தையா தெய்வமா. Hey, what is this? Very old. Wow.
என்னங்க அது? வேதாஜிக்கு முன்னாடி நம்ம ஹீரோ வார்த்துக்கு ஒரு பிட்ட போடுவோம். திஸ் இஸ் மை ரிப்போர்ட் கார்டு. ரிப்போர்ட் கார்டா? 12th நோ, 5ஆம் கிளாஸ். 5ஆம் கிளாஸ்? ஹலோ, இன்னும் 5ஆம் கிளாஸா? 12th ரொம்ப ஈஸிங்க, 5ஆம் கிளாஸ் தான் ரொம்ப கஷ்டம். சரி, ஓகே. இப்ப அது எதுக்கு பாத்துக்கிட்டு இருக்கீங்க? யதார்த்தமா கபட திறக்கும் போது இது பதார்த்தமா கையில மாட்டுச்சு. நீங்க சொல்றத பார்த்தா நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக கையில வச்சிருக்க மாதிரி சொல்றீங்க. நோ நோ, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நான் அப்படி எதுவும் சொல்லலையே. நானும் அப்படி சொல்லிக்கிறேன். சரி, ஓகே, கொடுங்க. விக்கல் நக்கல். ஷாக்குங்க. மார்க்குங்க, மார்க் தாறுமாறா எடுத்திருக்கீங்க. 82, 96, 93. அந்த 93 எதுல? மேக்ஸ்ல. கணக்குலையா? சரி, இப்பதான் ஞாபகத்துக்கு வருது. கணக்கு எக்ஸாம் போது எனக்கு பயங்கர ஜுரம், படிக்கவே இல்லை. அப்படியே அரை தூக்கத்துல போய் பேப்பரை கிரின்னு வந்தேன். அதுக்கு போய் 93. ஆக்சுவலா நான் ஏன் பண்ணது ஒரு 145, 146. பட் ஸ்டூபிட் ஃபெலோஸ் எல்லாம் 100க்குள்ள தான் சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் அப்படியே காம்ப்ரமைசன் ஆயிட்டேன். ஸ்கூல்ல என்ன எல்லாருமே புலி புலின்னு தான் கூப்பிடுவாங்க. இந்த ரசத்துல போடுவாங்களா அந்த புலியா? டைகர், அந்த புலி. படிப்புன்னு வந்துருச்சுன்னா அப்படியே நான் பாஞ்சு புக்கெல்லாம் கீச்சிருவேன். படிப்புல நான் பெரிய புலின்னு சொல்லினுக்கிறேன். இன்னும் ரசத்துல கலகுற புலியை பத்தி பேசினீங்க. நான்சென்ஸ். அவ்வளவு நல்லாவா படிப்பீங்க? அவ்வளவு நல்லா படிப்பேன் நாவா? நான்லாம் புக்கு எடுத்து படிக்க ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான். பக்கத்துல யாரு இருக்கிறாங்கன்னே தெரியாது. வீட்டுல இந்த ரோடு இந்த ஹைவேஸ் அப்படி தாண்டி போயினே இருப்பேன். அப்படியே சிட்டி தாண்டி 125 கிலோமீட்டர் பர்சன் போயினே இருப்பேன். அப்பா அண்ணன் தம்பிலாம் புக்கு கீழே விட கெஞ்சுவாங்க. நோ, ஒரு ஐபிஎஸ், ஒரு ஐஏஎஸ், ஒரு ஐஎஃப்எஸ், ஒரு டாக்டர் ஆகணுன்ற ஒரு தீர்மானத்தோட நான் பயங்கர வெறியோட. ஹலோ, பேசுனதுலாம் ஊங்கொட்டலாம்ல? இல்ல, எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. பேரு மட்டும் கிளியரா இல்லையே. கீஞ்சிரு. அது ஒண்ணும் இல்ல வேதாஜி. ஒன் டே ரிட்டர்னிங் ஃப்ரம் ஸ்கூல், ஹெவி ரெய்னிங். அந்த ரெயின் டிராப்பிங்ஸ் பட்டு அந்த பேரு அழிஞ்சிருக்கும். அது எப்படிங்க மழை தண்ணி பட்டு பேரு மட்டும் அழியும்? அழிஞ்சிருது. என்ன பதுகு? இது உண்மையிலேயே உங்க கார்டு தானா? ஓ, நம்பியில மேல சத்தியம். என் கணக்கு டீச்சர் கோணவாய் கோகிலா மேல சத்தியமா சொல்றேன், அது ஏற்பட்டு கார்டு தான். ஏன் இந்த சிஐடி சகுந்தல வாக்கு? காரணமா தான். ஏங்க, இதுல உங்களுக்கு தமிழ்ல எவ்வளவு மார்க் சொல்லுங்க பாப்போம். தமிழ்? தமிழ் 120. 115. எனக்கு வந்த டவுட் கரெக்ட் தான். என்ன டவுட்? இந்த கார்டு உங்களுது இருக்காதுன்னு நினைச்சேன். அது கிளியர் ஆயிடுச்சு. ஹலோ, நாங்க கோணவாய் கோகிலா டீச்சர் மேல சத்தியம் வச்சுக்கிறேன், நம்ப மாட்டேங்கிறீங்க. என் கார்டு தான், நம்புங்க. அப்போ கேட்க வேண்டியதுதான். அந்த டீச்சர்லாம் செத்துருப்பாங்களே. உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்தே செத்துருப்பாங்க. நானு வேற இடத்துல காமிக்கிறேன். Who is that black sheep? எங்க மாமனார் தான். Why you are calling that Gemini innocent unnecessarily? He is a very old angry man. Total uneducated family. Total education நான் மட்டும் தான். கார்டு குத்துருங்க. பரவாயில்ல, நான் அவர்கிட்ட காமிக்கிறேன். கார்டு குத்துருங்க, நான் சொல்றது கொஞ்சம் வழிய விடுங்க. ஏங்க, நான் சொல்றது கேளு. கார்டு குத்துருங்க. ஏங்க, ப்ளீஸ் ஹெல்ப் மீ. கார்டு குத்துருங்க. ஏங்க, மானம் போயிடுங்க. குத்துருங்க ப்ளீஸ். இருங்க, நான் கீழே போயிட்டு வந்தேன். வேண்டாம் வேதாஜி, சொல்றது கேளு. கார்டு குத்துருங்க. ஏங்க, உங்களை கெஞ்சிக்கிறேன், கார்டு குத்துருங்க ப்ளீஸ். I beg you. ங்க. யாரு? சொல்றது கேளுங்க, கார்டை குத்துருங்க ப்ளீஸ்ங்க. கொடுங்க, சொல்றது கேளு, குத்துருங்க. தரமாட்டேன். மாமா சொல்லட்டும், அதுக்கப்புறம் தரேன். கார்டை கொடுங்க சொன்னா ஏங்க கொடுங்கன்றாங்க. மாமா, காஃபி. தேங்க் யூ. என்னங்க காஃபி? வேதாஜி கொடுங்க. வேதாஜி சொன்னா புரிஞ்சுக்கோங்க வேதாஜி. ஐயோ, சரிங்க, ஒத்துக்கிறேங்க.
அது எந்த கிடையாது, என் ஃப்ரெண்ட் இது. சத்தியமா இவளை மார்க்லாம் எடுத்ததே கிடையாது. ஆ, நான் அப்பவே நினைச்சேன் இது கண்டிப்பா ஐயாது இல்லைன்னு. ஆமா அப்போ என்கிட்ட விளையாடி இருக்கீங்க. ஆமா. அப்ப நானும் உங்க கூட கொஞ்ச நேரம் விளையாடுறேன். வேணாம் வதாஜி, வேணாம் 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 வேணாம். வேணும், ஏங்க எனக்கு வேணும். ஐயோ குத்துறேன். காடை கொடுங்க வதாஜி. ஏங்க ஐயோ ஏங்க வேணாங்க, சொல்றது கேளு. காடை கொடுங்க. எனக்கு வேணுங்க. ஏங்க கொடுங்கன்றாங்க, காடை கொடுங்க. ஏங்க ஏங்க காடை கொடுங்க, ஏங்க விளையாடாதீங்க, குத்துங்க. ஏங்க வதாஜி கொடுங்க வதாஜி. ஐயோ ஏங்க கொடுங்க வதாஜி, கொடுங்க வதாஜி. நீங்க வதாஜி மாமா கிட்ட குத்துருங்க. பல்பு வாங்குறத ஏங்க. பார்க்கணும். ஏமா ஐயோ ஐயோ அம்மா, இடத்துல பட்டு. ஏங்க கொடுங்க. ஒன்றும் ஆனல்ல. அச்சோ மெதா, மெதுவாமா என்னாச்சு? அடிக்கடி படிச்சா? இல்லப்பா, எல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன ஒண்ணு இல்ல, புள்ளதாச்சு பொண்ணு படி இருக்கும்போது ஜாக்கிரதையா வரணும். இப்படி துரத்திட்டு வரேன் மடையா. ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? நீயாவது ஜாக்கிரதையா இருக்க வேணாமாமா? இல்ல மாமா, பார்த்து தான் இறங்குனேன். கால் கொஞ்சம் ஸ்லிப் ஆயிடுச்சு. என்னம்மா பார்த்து தான் இறங்கி நின்னு? ஏமா புள்ளத்தாச்சு பொண்ணு படி இருக்கும் போதெல்லாம் ஜாக்கிரதையா இறங்க வேணாமா? என்னடா நீங்க 2 பேரும் விளையாட்டு பிள்ளையா இருக்கிறீங்க. கொஞ்சம் இருமா, இதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணலாம். டே சுந்தர். சொல்லுங்கப்பா. பாவண்ட வேதா புள்ளத்தாச்சு பொண்ணா இருக்கிறா. அனாசமா படியெல்லாம் ஏறி இறங்க வேணாம். எதுக்கு ரிஸ்க்? ஒண்ணு கிடக்க ஒண்ணு நடந்துடக்கூடாது இல்ல, அதுக்காக தான் சொல்றேன். நீ ஒண்ணு பண்ணு, நீங்க 2 பேரும் மாடிக்கு ஷிஃப்ட் பண்ணிருங்க. நீங்க மாடி இருந்து கீழே வந்து செட்டில் ஆயிருக்குமா, புரியுதா? அனாவசியமா படி ஏற வேணாம்னு சொன்னேன். டேய் உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா? அப்பா எனக்கு என்ன பிரச்சனை? நாகராஜ் வேதாக்காக இது கூட பண்ண மாட்டேனா? இன்னைக்கே கூட ரூம் சேஞ்ச் பண்ணிக்கிறோம்ப்பா. சரி அப்புறம் என்னம்மா, பேசாம கீழே ஷிஃப்ட் பண்ணீங்க என்ன? இல்ல பரவாயில்ல மாமா, எதுக்கு ரூம் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு? எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நீ வேறம்மா, இனிமே இவனெல்லாம் திருத்த முடியாது. ரொம்ப விளையாட்டு பிள்ளையா இருக்கிறான். நான் சொன்ன கேள், இனிமே மாடியெல்லாம் இருக்க வேண்டாம், படியெல்லாம் ஏற வேணாம். பேசாம கீழ் ரூமுக்கு வந்துருங்க. டேய் நான் சொன்ன மாதிரி ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். நீ ஹெல்ப் பண்ணுமா? புள்ளதாச்சு பொண்ணு இல்லையா, அதுக்காக தான் சொல்றேன். ஏய் சீக்கிரம் வந்து எல்லாத்தையும் எடுத்து வை. ஏங்க பாவி, விளையாடினது நீங்க, தண்டனை எங்களுக்கா? உன்னோட நல்லதுக்காக எங்களையே ரூம் மாற வச்சிட்டியா? இருடி, நீ கர்ப்பமா இருக்கிறதுனால தானே உன்னை இப்படி கவனிக்கிறாங்க. அதுக்கு நான் ஒரு வழி பண்றேன். என்ன ருத்ரா அப்படி பாக்குற? உள்ள வாங்க. என்னாச்சு, ஒரு மாதிரி இருக்கா? உட்காரு. என்னங்க? நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ருத்ரா. இந்தா ஸ்வீட் எடுத்துக்கோ. என்னங்க ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? ஏதாவது விசேஷமா? நீ முதல்ல ஸ்வீட்டை சாப்பிடு, அப்புறம் சொல்றேன். இந்தா. இப்பவாவது சொல்லுங்க, என்ன விஷயம்? சொல்ற ருத்ரா, என் தம்பி நாகராஜ் அப்பா ஆக போறான். எங்க அப்பா தாத்தா ஆக போறாரு. ஒரு பேர குழந்தைக்காக எங்க அப்பா ரொம்ப நாள் காத்துட்டு இருந்தாரு. இப்போ பிறக்க போற பேர குழந்தைய நினைச்சு எங்க அப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. அவர் சந்தோஷமா இருக்கிறத பார்க்கும்போது எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ருத்ரா. அதுக்காக தான் இந்த ஸ்வீட் எல்லாம். சரி, ரொம்ப சந்தோஷப்படாதீங்க. உங்க அப்பாவுக்கு நீங்க எப்ப பேர குழந்தை பெத்து கொடுக்க போறீங்க? அதெல்லாம் நடக்காது ருத்ரா. நான் இன்னும் கல்பனாவோட வாழவே இல்லை. எதுக்கு எடுத்தாலும் சண்டை போடுறா, சந்தேகப்படுறா. அவ என்ன புரிஞ்சுக்கிட்டா தானே தாம்பத்திய வாழ்க்கையை ஆரம்பிக்கவே முடியும்.
இதுவே இன்னும் நடக்கல, அப்புறம் எப்படி எங்க அப்பாவுக்கு நான் பேர குழந்தைய பெற்று கொடுக்கறது? என்னங்க இப்படி சொல்றீங்க? உங்களுக்கு கல்பனா மேல அப்படி என்ன வெறுப்பு? என்னதான் இருந்தாலும் அவங்க உங்க மனைவிங்க. அவங்களுக்கும் ஆசை பாசங்கள்லாம் இருக்கும்ல. புருஷங்கிற முறையில நீங்க தான் அதை நிறைவேற்றி வைக்கணும். அது உங்க கடமைங்க. அவங்களுக்கும் அம்மாவாகணும்னு ஆசை இருக்காதா? நான் கல்பனாவோட குடும்பம் நடத்துறதே பெரிய விஷயம். அதுக்கே நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். இதுல தாம்பத்திய வாழ்க்கை வேறையா? அது இல்லைங்க. நான் ருத்ரா, இங்க பாரு, நீ என்னதான் சொன்னாலும் சரி, இந்த விஷயத்துல என்ன என்னால மாத்திக்கவே முடியாது. ப்ளீஸ் இந்த டாபிக் இதோட விட்டுறேன். என்னதான் இவர் கல்பனா கூட வாழ்ந்தாலும் மனைவிங்கிற ஸ்தானத்தை எனக்கு தான் இவர் கொடுத்திருக்காரு. அந்த விதத்துல நான் ரொம்ப கொடுத்து வச்சவன். ருத்ரா, காஃபி எடுத்துட்டு வாயேன். இதோ வரேங்க. இந்தாங்க. ஆமா, வந்த உடனே கேட்கணும்னு நினைச்சேன். உன் முகம் ஒரு மாதிரி இருந்தது, ஏன், என்னாச்சு? அது ஒண்ணும் இல்ல, ஹவுஸ் ஓனர் வந்திருந்தாரு. ஹவுஸ் ஓனர்? அவர் எதுக்கு வந்தாரு? அவரு தான் ஃபுல் அட்வான்ஸ் கொடுத்தாச்சே. இல்லைங்க, அட்வான்ஸ் கேட்கறதுக்காக அவர் வரல. வேற எதுக்கு வந்தாரு? நம்மளுடைய ஐடி ப்ரூஃப் ஜெராக்ஸ் கேட்குறாரு. என்னோடது இருக்கு, ஆனா உங்களோடது இல்லை. ஏதாவது உங்க ஐடி ப்ரூஃப் இருந்தா கொடுங்க, நான் ஓனர் வந்தா கொடுத்துட்றேன். என்னாச்சு? இல்ல ருத்ரா, அப்பா இப்பதான் ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆயிருக்காரு. அவருக்கு நம்ம விஷயம் தெரியக்கூடாதுன்னு தான் அந்த வீட்டிலேருந்து மாறி இந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்கேன். என்னோட ப்ரூஃப் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போகிறது அவ்வளோ நல்லதுக்கு இல்லை ருத்ரா. இதனால ஏதாவது பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த நேரத்தில் எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண ருத்ரா. உன் ஐடி ப்ரூஃப் மாத்திரம் கொடுத்து இதை எப்படியாவது கொஞ்சம் சமாளிக்க முடியுமான்னு பாரு. உங்க கஷ்டம் எனக்கு நல்லா புரியுது. இந்த விஷயத்தை இதோட விட்டுருங்க, நான் அவரை சமாளிச்சுக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் ருத்ரா. ஆட என்னங்க நீங்க இதுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டேன். விடுங்க, நான் பாத்துக்கிறேன். கல்பனா, என் செல்லம், ஐயோ என் தங்கம், எப்படிமா இருக்க? லூசாமா நீ? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே நான் ஃபோன் பண்ணி பேசினேன். அதுக்குள்ள ரொம்ப நாள் கழிச்சு பாக்குற மாதிரி விசாரிச்சிட்டு இருக்க. அது ஒண்ணும் இல்லம்மா, இவ்வளவு நாள் நம்ம போன்ல தான் பேசிட்டு இருந்தோம். உன்னை நேர்ல பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல, அதான் கேட்டேன். ஆமா, எதுக்கு என்ன வர சொன்ன? அம்மா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சொன்னா தானடி தெரியும். வேதா கர்ப்பமா இருக்கா. என்னடி சொல்ற? வேதா கர்ப்பமா இருக்காளா? என்ன தெரியாத மாதிரி கேக்குற? மாமாவுக்கு உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தது, அப்புறம் அவரை டிஸ்சார்ஜ் பண்ணது, எல்லாமே சொல்லும் போதே நான் சொன்னனே. அத சொன்னேன், உன் மாமனார் ஹாஸ்பிட்டல்ல டிஸ்சார்ஜ் ஆயிட்டாருன்னு அது சொன்னேன். ஆனா வேதவலி கர்ப்பமா இருக்காங்கிற விஷயத்தை என்கிட்ட சொல்லவே இல்லை. அதனால இப்ப என்ன? அதான் இப்ப சொல்லிட்டேன்ல. இத பேசுறதுக்கு தான் நான் உன்னை வர சொன்னேன். இதுல பேசுறதுக்கு என்னடி இருக்கு? ஏற்கனவே இந்த வீட்டுல அவளோட ராஜ்யம் தான். இன்னும் ஒரு குழந்தைய பெத்து கொடுத்துட்டான்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான், போச்சு, கேட்கவே வேணாம். ஆமாமா, வேதா மாசமா இருக்கான்னு தெரிஞ்ச உடனே மாமா ரொம்ப சந்தோஷமாயிட்டாரு. அவளை தாங்கு தாங்குன்னு தாங்குறாரு, தலையில தூக்கி வச்சு ஆடுறாரு. அதெல்லாம் பார்த்தா என்னால தாங்க முடியல தெரியுமா? இதுல வேற அவளுக்கு கஷ்டமா இருக்குமோன்னு அவளை கீழ் ரூமுக்கு வர வச்சுட்டு என்ன மாடி ரூமுக்கு மாத்திட்டாருமா. மாடிப்படி ஏறி ஏறி என் கை கால்லாம் வலிக்குது. ஐயோ, இதுல இருந்தே பாத்துக்கோ கல்பனா. வேதவலி கர்ப்பமா இருக்கும் போதே அவளை இப்படி கவனிக்கிறாங்கன்னா அவ ஒரு குழந்தைக்கு அம்மா ஆயிட்டா எப்படி எல்லாம் கவனிப்பாங்க?